ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். 2 நாள் கோயில் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு எந்த வேலை இருக்கோ இல்லையோ அந்த துணி துவைக்கிற வேலை ரொம்ப இருக்குங்க. 2 நாள் என்னோடய ஹஸ்பண்ட் போட்ட ட்ரெஸ்ஸு, ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மிஷினில் போட்டுட்டு தான் எங்களோட ட்ரெஸ்ஸையும் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை மிஷினில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட டாய்ஸு எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். பாப்பாவோட டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஈரமாக இருக்க துணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். எல்லாமே கடலில் குளிச்சனால ஒரே மணலுங்க. ரொம்ப மணலாக தான் இருந்தது. அதனால் நான் மிஷினில் போடல. அந்த துணி எல்லாமே நான் கையில் தான் வாஷ் பண்ணேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தா. அவள் 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. நமக்கே பெரியவங்களுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குன்னா பாப்பா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சாமிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் சாமி இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம கையில் துவைக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு கையிலேயே துவைச்சி போட்டுட்டேன். பாப்பாவுக்கு நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே பஸ்ஸில் சாப்பிடுவான்னு நினச்சா அவள் சாப்பிடல, அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவில்கிட்ட கருப்பட்டி, பாப்பா கொஞ்சம் டாய்ஸு, வளையல், இந்த கன்னியாகுமரியில் வந்து இந்த சங்கு பாசி நிலவாசலில் கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கடைக்கான வேலையும் பார்த்துட்ருந்தேன். கடைக்கும் அப்பப்போ ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க, அதையும் கொடுத்துட்ருந்தேன். என்ன தான் நம்ம நைட்டு 2 மணிக்கு கோயில் போயிட்டு வந்துட்டு காலையில் மறுபடியும் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கடை திறந்து நம்ம வேலை பார்த்தாலும் நம்ம டயர்டாக இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபேஸ் வந்து காட்டி கொடுத்துருது. கடைக்கு வர நிறையா பேர் கேட்டாங்க, ஏம்மா ஃபேஸ் டல்லாக இருக்குது, உனக்கு இன்னும் டயர்டு விடலையா அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்கும் பால்வாடிக்கு போகிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கலாம் கிளம்பி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு பொறுமையாக எடுத்து கொடுத்துட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:00 மேலே எனக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டேங்க. 2 நாள் ஹோட்டல்லே சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ராகி தோசை, கேரட், வெங்காயம் எல்லாமே போட்டு ராகி தோசை, தேங்காய் சட்னி, ஆஃப் ஆயில் போட்டு காலையில் 11:00 என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.